பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. துஆ. ரட்சகா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாங்கள் ஓதும் ஸலவாத்தின் பொருட்டால் எங்கள் இதயங்களை விரிவாக்குவாயாக. அதன் பாக்கியத்தால் எங்களின் சர்வ காரியங்களையும் சித்தி பெறச் செய்வாயாக. அதன் பொருட்டால் எங்கள் இடுக்கண்களை நீக்குவாயாக. அதன் மகிமையால் எங்கள் சஞ்சலங்களை போக்குவாயாக. அதன் பெருமையால் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அதன் மாண்பால் எங்கள் கடன்களை அடைக்க அருள் புரிவாயாக. அதன் புண்ணியத்தால் சீர்கட்ட எங்கள் கருமங்களை நேர்வழி பெறுவச் செய்வாயாக. அதன் காரணத்தால் எங்கள் சர்வ அபிலாஷைகளிலும் ஜெயத்தை கடாட்சிப்பாயாக. அதன் மகிமையால் எங்கள் தௌபாவை ஏற்று எங்கள் ஆத்ம கலக்கங்களை போக்கி தூய்மைப்படுத்துவாயாக. அதன் பாக்கியத்தால் உன் மீது எங்களின் பயபக்தியை நிலைநிறுத்த அருள் புரிவாயாக. அதன் பொருட்டால் எங்கள் நாவுகளை தூய்மைப்படுத்தி எங்களின் மிரட்சியை போக்கி உன்னுடன் ஒன்றிருத்திருக்க அருள் புரிவாயாக. எங்களின் ஏழ்மைக்கு இறங்கி தயை புரிந்தருள்வாயாக. இந்த ஸலவாத்தை எங்களுக்கும் எங்கள் முன்புறத்துக்கும் பின்புறத்துக்கும் வலது இடது புறங்களுக்கும் எங்கள் மேல் கீழுக்கும் எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் மரணத்துக்கும் எங்கள் கபருக்கும் எங்களை எழுப்பும் போது ஒளிதரும் தீபமாக ஆக்கியருள்வாயாக. இறுதி நாளிலே கியாமத்து நாளிலே எங்கள் தலைக்கு மேல் அதை நிழலாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. இறைவா, எங்களின் நன்மையின் எடையை கனமாக்குவாயாக. எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து புனிதம் பெறும் வரை நாங்கள் மெய்யாக விசுவாசித்து சாந்தி என்ற நன்மாராயத்தால் திருப்திப்படும் வரை அதன் பாக்கியத்தை என்றென்றைக்கும் நீடித்திருக்கச் செய்வாயாக. எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்துவிட்ட திருவாயிலில் நாங்களும் நுழையும் வரை எங்களையும் அவர்களையும் விலக்கி வைத்து விடாதே. மேலும் அவர்களின் மகத்துவமிக்க அருகில் அமர்ந்துவிட்ட புனித நேசர்களான நபிமார்கள், சித்தீக்கீன்கள் எனும் மெய்யன்பர்கள், சுஹதாக்கள் எனும் புனித போரிலே ஷஹீதானவர்கள், புனித மகான்களின் ஸ்தானத்தில் எங்களையும் அமரச் செய்வாயாக. ரட்சகா, நாங்கள் எங்கள் திருநபியை தரிசிக்கும் பாக்கியம் பெறாதவர்களாயினும் அவர்களை நேசித்து ஈமான் விசுவாசம் கொண்டோம். இறைவா, ஈருலகிலும் அவர்களின் பாக்கியத்தையும் தரிசன பாக்கியத்தையும் கடாட்சிப்பதன் மூலம் எங்களை பூரிக்கச் செய்வாயாக. அவர்களின் நேசத்துக்காகவே வாழச் செய்வாயாக. அவர்களின் சுன்னத்தான புனித பாதையிலே எங்களை நடத்தி வைப்பாயாக. அவர்களின் சன்மார்க்கத்தின் மீதே எங்களை மரணிக்கச் செய்வாயாக. ஈரேற்றம் பெற்ற ஜெயசீலர்களான புனித அடியார்களின் கூட்டத்திலே சேர்ந்தவர்களாக எங்களை எழுப்பி அருள் புரிவாயாக. அவர்களின் மீது எங்களின் இதயங்கள் கொண்டிருக்கும் உள்ளன்பின் பாக்கியத்தால் உற்றாரும் சுற்றாரும் சௌபாக்கியங்களும் உதவ முடியாத அந்த நாளிலே, கியாமத்து நாளிலே நாங்கள் பயனடைய அருள் புரிவாயாக. அவர்களின் புனிதமிக்க ஹவுலுல் கௌசருக்கு நாங்களும் வந்து அவர்களால் நிரப்பி வழங்கப்படும் அமுத பானத்தை அருந்தும் வரத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் மரணிக்கும் முன்பே உன்னுடைய திருத்தூதருடையவும் சன்னிதானத்திலே தரிசிக்க கடாட்சித்து நாங்கள் மரணிக்கும் வரை அதிலே சதாவும் இன்புற்றிருக்க அனுக்கிரகம் தந்தருள்வாயாக. ரட்சகா, நபி பெருமானாரின் மூலமாகவே உன்னிடம் மன்றாடி பிரார்த்திக்கின்றோம். அவர்களே மன்றாடுபவர்களில் உன்னிடம் மிகவும் நெருங்கியவர்கள். அவர்களின் மூலமே உன்னிடம் உறுதியிட்டு கூறுகின்றோம். ஏனெனில் அவர்களே உன்னிடம் சத்தியமிட்டு கூற மிகவும் அருகதை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். உன்னை நெருங்க அவர்களை கொண்டே ஊன்றுதல் கொள்கின்றோம். அவர்களே உன்னிடம் நெருங்குவதற்கு மிகவும் தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இரட்சகா, எங்கள் உள்ளத்தின் கலங்கங்களையும் இதய அழுக்குகளையும் மகத்தான பாவங்களையும் தோஷம் மிகுந்த எங்கள் செயல்களையும் விரிந்த எங்களின் பேராசைகளையும் நல்வணக்கம் செய்யாமல் இருக்கும் எங்கள் பொடுபோக்குத்தனத்தையும் உனக்கு மாறு செய்வதில் நாங்கள் கொண்டிருக்கும் துணிச்சலையும் மெய்யாக விண்ணப்பித்து உன்னிடமே இறைஞ்சுகின்றோம். அல்லாஹுவே, நீயே முறையீடுகளை கேட்க அருகதையுள்ளவன். எங்களின் ஆத்மாவையும் வெளிப்பகைகளையும் நாங்கள் வெற்றி கொள்ள உன் புனித சகாயத்தை வேண்டுகின்றோம். ஜெயத்தையும் இதிலே எங்களுக்கு வெற்றியையும் அனுக்கிரகமாக்கி விடுவாயாக. எங்கள் சீருக்கும் சிறப்புக்கும்
மற்றவர்களை ஒதுக்கி உனது நல்லருள் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளோம் எங்கள் இரட்சகா. உனது திருத்தூரர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சந்ததியை அடையவே ஆசிக்கின்றோம். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிட்டாமல் எங்களை விலக்கிவிடாதே. உனது திருவாயிலில் நின்றே இறைஞ்சுகின்றோம், எங்களை விரட்டி விடாதே. உன்னிடமே கெஞ்சி பிரார்த்திக்கின்றோம், அருள் புரியாமல் வெறுங்கையுடன் எங்களை திருப்பிவிடாதே. இரட்சகா, எங்கள் திடுக்கத்தையும் அச்சத்தையும் அகற்றி சாந்தி அளித்து அருள் புரிவாயாக. எங்கள் நல் அமல்களை ஏற்று தோஷமான செயல்களை சீர்படுத்தி விடுவாயாக. உனது ஏவல்களுக்கு சிரேஷ்டமாக பணிந்து நடப்பவர்களாக எங்களை சமைத்து விடுவாயாக. நாங்கள் நல்லதையே நாட வரம் தந்தருள்வாயாக. எங்களின் தவணையை உனது அருள் அடைவதற்கு முன்னர் எடுத்து விடாதே. எங்களின் இழிவான குணங்களும் தீய நடத்தைகளும் உன்முன் மறைந்தவை அல்ல. நீ ஏவியதை செய்யாது விட்டோம். நீ விலக்கியதை துணிச்சலாக செய்து விட்டோம். ஆகவே உனது விசாலமான மன்னிப்பை தவிர எங்களுக்கு வேறு புகலிடமில்லை. பிரார்த்திக்கப்பட அறுதியுள்ளவனே, அருகதையானவனே, கேட்க தகுதி படைத்தோனே, அருளாளனே, எங்களை மன்னித்தருள்வாயாக. நீயே மன்னிப்பவனாகவும் சங்கையானவனாகவும் அருளாளனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கின்றாய். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வல ஆலிஹி வசஹபி வசல்லம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வல ஆலிஹி வசஹபி வசல்லம் தஸ்லீமன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم اشرح بالصلاة عليه صدورنا ويسر بها أمورنا وفرج بها همومنا واكشف بها غمومنا واغفر بها ذنوبنا واقض بها ديوننا وأصلح بها أحوالنا وبلغ بها آمالنا وتقبل بها توبتنا واغسل بها حوبتنا وانصر بها حجتنا وطهر بها ألسنتنا وآنس بها وخشتنا وارحم بها غربتنا واجعلها نورا بين أيدينا ومن خلفنا وعن أيماننا وعن شمائلنا ومن فوقنا ومن تحتنا وفي حياتنا وموتنا وفي قبورنا وحشرنا ونشرنا وظلا يوم القيامة على رؤوسنا. وثقل بها يا رب موازين حسناتنا وعدم بركاتها علينا حتى نلقى نبينا وسيدنا محمدا صلى الله عليه وسلم ونحن آمنون مطمئنون فرحون مستبشرون ولا تفرق بيننا وبينه حتى تدخلنا مدخله وتوبنا إلى جواره الكريم مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. اللهم إنا آمنا به صلى الله عليه وسلم ولم نره فمتعنا اللهم في الدارين برؤيته وثبت قلوبنا على محبته واستعملنا على سنته وتوفنا على ملته واحشرنا في زمرته الناجية وحزبه المفلحين فانفعنا بمن طوت عليه قلوبنا من محبته صلى الله عليه وسلم يوم لا جد ولا مال ولا بنين وأوردنا حوله العصفى وأسقنا بكعسه الأوفى ويسر علينا زيارة حرمك وحرمه من قبل أن تميتنا وأدم علينا الإقامة بحرمك وحرمه صلى الله عليه وسلم إلى أن نتوفى. اللهم إنا نستشفع به إليك إذ هو
أوجه الشفعاء إليك ونقسم به عليك إذ هو أعظم من أقسم بحقه عليك ونتوسل به إليك إذ هو أقرب الوسائل إليك. نشكو إليك يا رب قسوة قلوبنا وكثرة ذنوبنا وطول آمالنا وفساد أعمالنا وتكاسلنا عن الطاعات وهجومنا على المخالفات، فنعم المشتكى إليه أنت يا رب. بك نستنصر على أعدائنا وأنفسنا فانصرنا، وعلى فضلك نتوكل في صلاحنا، فلا تكلنا إلى غيرك يا ربنا وإلى جناب رسولك صلى الله عليه وسلم ننتسب فلا تبعدنا، وببابك نقف فلا تطردنا، وإياك نسعل فلا تخيبنا. اللهم ارحم تضرعنا على آمن خوفنا، وتقبل أعمالنا، وأصلح أحوالنا، واجعل بطاعتك اشتغالنا، وإلى الخير معالنا، وحقق بالزيادة آمالنا، واختم بالسعادة آجالنا. هذا ذلنا ظاهر بين يديك، وحالنا لا يخفى عليك. أمرتنا فتركنا، ونحيتنا فارتكبنا، فلا يسعنا إلا عفوك، فاعف عنا يا خير معمول وأكرم مسعول، إنك عفو كريم رعوف رحيم. يا أرحم الراحمين، يا أرحم الراحمين، يا أرحم الراحمين. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما، والحمد لله رب العالمين.